ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை குக்கிங் வேஸ்க்கு வணக்கம். வாங்க, நான் ஒரு சாஃப்டான இட்லி எப்போவுமே வீட்டில் செய்வேன். அது எப்படி செய்கிறன்றதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க, இப்போ எப்படின்னு நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ வந்து பாருங்கள், 4 ஆழாக்கு அரிசி போட்டு அதில் அரை ஆழாக்கு உளுந்து போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இதில் தான் அளந்து போட்டிருக்கேன். அரிசி 4 ஆழாக்கு போட்டாச்சு. இப்போ இதில் வந்து 6 ஆழாக்கு உளுந்து போடுறேன். அவ்வளோதாங்க. நிறைய பேர் இருந்தாங்கன்னா நான் வந்து 8 ஆழாக்கு அரிசியும் ஃபுல்லாக ஒரு ஆழாக்கு உளுந்தும் போடுவாங்க. இது வந்து சாஃப்டாகவே இருக்கும் இட்லி. எல்லாருமே கேட்பாங்க, எப்படி உங்களுக்கு இந்த அரிசிக்கும் இந்த உளுந்துக்கும் சரியாகுதுன்னு கேட்பாங்க. ஒன்றுமே இல்லைங்க, வெறும் இட்லி அரிசியும் உளுந்தும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த உளுந்தி வந்து நான் வேளச்சேரியில் மளிகை கடையில் தான் வாங்குகிறேன். ரொம்ப வருஷமாக வாங்குகிறோம். அந்த கடையில் எப்போவுமே நல்லாவே இருக்கும் அந்த உளுந்து. எல்லாருமே கேட்பாங்க, இந்த உளுந்து எங்கே வாங்குறீங்க? உங்கள் இட்லி மட்டும் எப்படி உங்களுக்கு வந்து 8 ஆழாக்கு போட்டு 1 ஆழாக்கு உளுந்து போடுறீங்க? ரொம்ப நல்லா இருக்கு இட்லின்னு எல்லாருமே கேட்பாங்க. வாங்க, நம்ம இப்போ போய் எப்படி ஆட்டுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு 2 தடவை நம்ம ஆட்டிட்டாலுமே 3ஆவது தடவை நமக்கு தானாக வந்துடுங்க. பாருங்கள், இப்போ உளுந்தும் அரிசியாக நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ வந்து கிரைண்டரில் வந்து நம்ம உளுந்து போட்டாச்சு. இது வந்து நைட்டாக தண்ணி தெளித்து நம்ம வந்து ஆட விடுவோம். பாருங்கள், இது வந்து கொரகொரப்பாக தான் இருக்குது, இன்னும் வந்து மசியல. இது எப்படி மசிகிறதுன்னு நம்ம பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, லைட்டாக கையில் வந்து தண்ணி தொட்டு மாவு மேலே கை வச்சிங்கன்னா மசியலைன்னா கையில் வந்து மாவு ஒட்டுங்க. இதையும் வந்து நல்லா மசிஞ்சு நல்லா புஸ்ஸு புஸ்ஸுன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் தொடும்போது அவ்வளோ சீக்கிரம் மாவு வந்து ஒட்டாதுங்க. ஒட்டாமல் ரொம்ப அழகாக வரும் மாவு. அப்போயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து இட்லி ஊற்றுறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. அப்போ உடனே நீங்கள் எடுத்துருங்க. கொஞ்சம் தாமதிச்சாலும் இட்லி வந்து கொஞ்சம் நல்லா இல்லாமல் டேஸ்ட் கம்மியாயிடும். இங்கே பாருங்கள், நம்ம வந்து உளுந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம அரிசியும் போட்டிருக்கோம். அரிசியும் ஆடிட்டுருக்குது. ரொம்ப மசியும் எடுக்கக்கூடாது, ரொம்ப கொரகொரப்பாகவும் எடுக்கக்கூடாது. லாஸ்ட்டு ஸ்டேஜுக்கு முன்னாடி நம்ம எடுத்துடணும். இவ்வளோ கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அது கை வச்சு அடிச்சுட்டு நான் மூடி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இது நாளைக்கு நம்ம காலையில் ஓப்பன் பண்ணும்போது மாவு மேலே பாருங்கள் அப்படியே வந்து அழகாக இருக்கும் மேலே புஸ்ஸுன்னு. நான் வந்து மேலே அந்த கொஞ்சம் எல்லோவாக இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் எடுத்துருவேன். அதை போத்துலேருந்து எடுத்துகிட்டு நாங்கள் ஊற்றிடுவோம். இல்லைன்னா வந்து மாவு கலக்கும்போது மறுநாள் ரொம்ப புளிப்பாக ஏறுற மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் மேலே இருக்கிறத மட்டும் லைட்டாக எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், இட்லி ஊற்றியாச்சு. இந்த இட்லி எப்படி சாஃப்டாக இருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். ரொம்ப ஈஸி தாங்க. ஒரு 8 ஆழாக்கு ஒரு உளுந்து போட்டால் போகிறோங்க. நல்லாவே இருக்கும் இது இட்லி. நிறைய பேர் வந்து எப்படி தான் இப்படி போட்டு ஆட்டுறீங்கன்னு என்கிட்டயே கேட்பாங்க. உண்மையிலேயே நான் இப்படி தான் ஆட்டிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், சாஃப்டாகவே இருக்குங்க. இது இட்லி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக கூட இருக்கும். பாருங்கள், இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.